நம பார்வதி பதே மகாதேவா. நாருடைய சிவனே போட்டு என்ன ஆட்டம் விளையாட்டுவோம். குறிப்பு நமக நம்ம 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 வந்து எதை பத்தி வந்து பார்க்க போறோம்னாக்க, எட்டிய தலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அயிலாண்டேஸ்வரி உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 4000 வருஷம் பழமையான ஆலயம். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட கும்பாபிஷேகம் பண்ணிய 120 வருஷமா இருக்கும். இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு என்றால், 2 அம்பாள் இருக்கும். சிவன் அம்பாள், அம்பாள் 2 அம்பாள் இருக்கும். இந்த ஆலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் நவ கிரகத்துக்கு சிறப்புக்கு அபிஷேகம் நடப்ப இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சிவபெருமானுடைய அருளை பெற்ற தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், தங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரே ஆலயம் இந்த எட்டிய தலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் அயிலாண்டேஸ்வரி உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் தங்களுடைய ஜாதகத்தை வைத்து வழிபடலாம். இந்த கிரகம் நன்மை மட்டும் தரக்கூடிய கிரகம். இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வரணும்னு நினைச்சாலே போதும், தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். சாபங்கள் தீரும், பாவங்கள் தீரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும், நவகிரக தோஷம் விலகும், ஜென்மசனி விலகும், கண்டச்சனி விலகும், பொங்குச்சனி விலகும், திருமண தடைய விலகும். இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாக வாங்க. இப்போது இந்த ஆலயத்தில் இப்போது வந்து முழுக்கான வேலை இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு தங்களால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யுங்க. அது வந்து சிவாலயத்துக்கு செய்வதுனாக்க போன ஜென்மம் செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு. இந்த ஆலயத்துக்கு தங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பொருள் உதவி ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த ஆலயத்தை கொஞ்சம் பார்க்கறது வந்து என்னுடைய குருநாதர் வந்து பி ராமகிருஷ்ணன். அவர் நம்பர் தரேன், நீங்கள் வந்து அவர் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 98 94 93 05 36. இந்த ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, வந்து அந்த சிவனை பெற்று செல்லுங்க. இந்த ஆலயத்தை வந்து பொல்லா பிள்ளையார் இருக்காரு. அது வந்து சுயம்பா அந்த பொல்லா பிள்ளையார் இருக்காரு. பின்னாடி வந்து ஸ்ரீ அகத்திய பெருமான் இருக்காரு. சப்தகனிகள் இருக்கு, லிங்கத்தோர் இருக்காரு. அதனை தொடர்ந்து முருகப்பெருமான் தனியா இருக்காரு இந்த ஆலயத்தில். அது இல்லாம வேற அஷ்ட ஐஸ்வர்ய பெருமாள் இருக்காரு. நமக்கு வந்து எந்த சிவாலயத்தில் வந்து பெருமாள் இருக்க மாட்டாரு. இந்த சிவாலயத்தில் வந்து அஷ்ட ஐஸ்வர்ய பெருமாள் இருக்காரு. அதன் பேர் வந்து இருக்கல துர்க்கை அம்பிகா இருக்காங்க. அதனை தொடர்ந்து சண்டிகேஸ்வரர், பிரம்மா இருக்க, சூரிய பகவான். அது மட்டும் இல்லாம வந்து ஸ்ரீ காலபேரர் இருக்காரு. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி வாங்க, வந்து தங்களால் முடிஞ்சு இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சாலே போதும், உங்களுடைய அனைத்து கஷ்டங்கள் தீரும், பாவங்கள் தீரும். அது மாதிரி வந்து நீங்க வந்து இந்த குடமுழுக்கான வேலை பார்த்துருக்கேன். இந்த குடமுழுக்கு தங்களால முடிஞ்சு ஏதாவது செய்யுங்க. அதுவும் சிவாலயத்துக்கு செய்யறது பெரியவங்களுக்கு உண்டு. ஆனா நானும் எத்தனையோ ஒரு சிவாலயங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணாம கோயில் இடிஞ்சு போய் மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கு. அத்தனை ஏதோ ஒரு ஆலயத்தை எத்தனையோ உங்களுக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க, கண்குள்ளே பார்த்துருக்கீங்க. எத்தனையோ ஒரு சிவாலயங்கள் வந்து மண்ணுக்குள்ள போய் பூமிக்குள்ள போய் ஒண்ணுமே இல்லாம அப்படியே செடி மண்டி அப்படி காடு மாதிரியே அப்படி பாம்படைஞ்சி எல்லாம் பூராஞ்சி எல்லாம் கிடக்கு. அது வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கு வாங்க, ஒன்றுமே வாங்க, வந்து எங்கெல்லாம் முடிஞ்சதை பண்ணுங்க. அந்த சிவத்தொண்டு செய்யுங்க. நீங்க வந்து அந்த சிவத்தொண்டை செய்ய தான் உங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து உங்களுக்கு அருள் கொடுப்பாரு, சோதிப்பாரு. சிவா ஆனா கூட வந்து அந்த காலத்துல வந்து
சித்தர்கள் வந்து பல தியானங்கள் செய்யும் போதே வந்து அவ்வளவு காட்டுக்கு வந்து தியானங்களும் செய்வாங்க. அப்போதைக்கே அவ்வளவு சோதனை. சாமி நம்மளை சோதிப்பாரு. இவனா நமக்கு வந்து நம்ம வந்து சாமி வரானா வரலையான்னு கடுமையான சோதனை, கடுமையான சோதிப்பாரு. அந்த அந்த சோதனை மீறி தான் நீங்க சோதனை மீறி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோதிப்பாரு. அதெல்லாம் பொருட்படுத்தாம சிவனை நினைங்க. சிவத்தொண்டு செய்ய செய்ய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு முடியாத எட்டிகளில் உள்ள அலையாண்டேஸ்வரி உடனே அகத்தீஸ்வரி ஆலயத்துக்கு வாங்க. வந்து தங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு செய்யுங்க. அங்கே வந்து சப்தகணிகள் இருக்கு. அங்கே உள்ள நவகிரகங்கள் இருக்கு. அந்த கோயில் என்ன விசேஷம்னாக்க ராகு இருக்கிறதுல கேது இருக்கிறது, ராகும் இருக்கு. தங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு திருமணத்துல ஒரு ஒரு பிரச்சனையா, ஒரு பிரச்சனை இருந்தாலுமே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு எட்டித்தலிக்கு வாங்க. உங்களுடைய வந்தாலே போதும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு எட்டித்தலிக்கு வந்து எட்டித்தலிக்கு வந்து அங்கே வந்து நான் சொன்னால அவர் எங்கள் குருநாதர் ராமகிருஷ்ணன் சிவம் இருப்பார். அவரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு கொடுங்க. பரியாமணி இருப்பார். தங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யுங்க. அந்த சிவாலயத்துக்கு இப்போ வேலை பார்த்துருக்காங்க. தங்களால் முடிஞ்ச ஏதோ பொருள் உதவி என்ன திரும்ப சொல்லுவீங்க நீங்கள் நினைக்கணும் பக்தர்களே. தங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செய்யுங்க. இந்த ஆலயத்துக்கு உங்களால் வாங்க. வந்து அந்த இந்த சிவனை தரிசனம் செய்யுங்க. இங்கே வந்து என்ன விசேஷம்னாக்க இங்கே வந்து சிவன் வந்து சந்திர ஆவடையில் வந்து சந்திர ஆவடையில் வந்து காட்சியளிப்பார். 4000 வருஷங்களுடைய வந்து ஒரு ஆலயம். அது வந்து இன்னமும் அந்த அந்த ஆலயத்தை வந்து அகத்திய பெருமாள் ஒரு நாள் தங்கியிருந்தது வந்து பூஜ்யமான ஸ்தலம் ஒன்று, ஒரு லிங்கம் ஒன்று இருக்கு. இன்னமும் அவருடைய கையில தான் அந்த லிங்கத்துல தெரியும். அந்த பக்தர்களே திரும்ப நம்ம வந்து நம்ம அருணகிரிலேருந்து 9வது கிலோமீட்டர் அமைந்திருக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வாங்க. வந்து அந்த சிவனை அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.